அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 17, அழுக்காராமை. குறள் எண் 162. விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றார். ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. எவரிடத்திலும் பொறாமை கொள்ளாத நற்குணத்தை ஒருவன் கொண்டிருக்க வேண்டும். பெறுவதற்குரிய சிறப்புகளுள் அதனை போன்று வேறு இல்லை என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உதாரணத்திற்கு, ஒரு கிராமத்திலே ஒருவன் வாழ்ந்து வருகிறான். அவன் அந்த கிராமத்திலே மேல்நிலை பள்ளியிலே படிக்கும்போது தினந்தோறும் ஒரு திருக்குறளை படித்தான். அப்படி 1330 திருக்குறள்களையும் படித்து விட்டான். அதனால் அவன் திருக்குறளை மிகவும் விரும்பினான். அதிலும் அழுக்காராமை என்ற குறள் அவனுக்கு மிகவும் பிடித்தது. காரணம், அடுத்தவனை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது, அது அவனவனுக்கு விதித்த விதி என்று தன்னைத்தானே மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தன்னுடைய படிப்பில் மிகவும் கவனம் செலுத்தினான். அதனால் அவன் மாவட்ட ஆட்சியாளராக பணிபுரிய நேர்ந்தது. அவன் நல்லெண்ணமாக இருந்ததால் அவன் வண்ணமயமாக ஜொலித்தான் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்படிப்பட்டு வாழ்ந்ததனால், கடைப்பிடித்ததனால், தெய்வப்புலவரின் திருக்குறளை கடைப்பிடித்ததனால் அவனுடைய பெரும் பதவிக்கு உதவிற்று. இதையே தான் நம்முடைய எழுத்தாளர் மதிப்பிற்குரிய திருமலை அவர்கள் நமது மண்வாசம் என்ற மாத இதழில் எழுதிய அன்பிற்குரிய சகோதரர் கவிஞர் மு. முருகேசன் தமிழாசிரியர் ஓய்வு அவர்கள் இந்த மாத இதழில், இந்த டிசம்பர் மாத இதழில் பொறாமை குறித்து அற்புதமான கதையை சொல்லி விளக்கியுள்ளார். அதே நமது மண்வாசத்தில் பேத்தி கேள்வி கேட்பதாகவும் அதற்கு பதில் சொல்வதாகவும் கலைமாமணி, தமிழ் பேராசிரியர், திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், பட்டிமன்ற நடுவர், நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர், மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மரியாதைக்குரிய கு. ஞானசம்பந்தன் சார் அவர்கள் பல அரிய கருத்துக்களை எழுதி வருகிறார். அவருடைய திறமையையும் நாம் மதித்து அதனை படிக்க வேண்டும். இந்த மாதம் டிசம்பர் மாதம் எழுதிய மண்வாசத்தை படியுங்கள். அதில் அரிய கருத்துக்களை அவர் தன் பேத்திக்கு சொல்வதாக சொல்லியுள்ளார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.